வாலியோட மனைவிக்கு தாரேன்னு பேர். அவ சொன்னா, நீ போகாத சண்டைக்குன்னா. நான் சகாயமஹம் மன்யே சுக்ரீவந்தமிஹாகதம். உன்னை கண்டு பயப்படுற உன் எதிரி, உன் முன்னாடி நிக்கிறதுக்கே பயப்படுறவன் உன்னை வாவான்னு கூப்பிட்டான்னா அப்ப அவன் பின்னாடி யாரோ இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இது ராஜ நீதி இல்லையா? இத்தினுண்டு குட்டினுண்டு நாடு, ஏது ஒரு மிதி மிதிச்சா அது நெச்சுங்கி போயிடுங்கிற நாடு நம்மளை பார்த்து சண்டைக்கு வான்னு கூப்பிட்டுதுன்னா அப்ப அவன் பின்னாடி யாரோ இருக்கான்னு அர்த்தம். அதுக்கு அவன் கேட்டான், சுக்ரீவனுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கான்ங்கிறத நீ யூகமா சொல்றியா விசாரிச்சுட்டு சொல்றியான்னு கேட்டான். விசாரிச்சுட்டு தான் சொல்றேன். அங்கதனை விட்டு நான் கார்த்தா அவ்வளவு கெட்டிக்காரி அவன். கார்த்தாலேருந்து அங்கதன் பார்த்துட்டே இருக்கான். யாரோடையோ சுத்தரான் சித்தப்போம், 2 பேர் புதுசா வந்திருக்கா. இதெல்லாம் அவன் சொன்ன நியூஸ். யார் அவன்? தசரத குமாரர்கள் ராமன் அப்படின்னு ராமனை பத்தி வர்ணிக்கிறா தார இங்க. நிவாச விருக்ஷசாதூனாம் ஆபன்னானாம் பராகதிஹி ஆர்த்தானாம் சம்ஸ்ரயஸ்சைவ யசஸ்சைக பாஜனம். இதெல்லாம் ராமாயணத்திலே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ராமனோட உயர்ந்த விஷயங்கள் எடுத்து பேசுற வாயெல்லாம் எதிரி பக்கம்தான். இந்த வால்மீகி வர்ணிச்சார், கம்பர் வர்ணிச்சார், வசிஷ்டர் வர்ணிச்சார்னு கிடையாது. ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு சொல்றது மாரீச்சன். இந்த தன் கணவனை கொல்ல போறான்னு தெரிஞ்சு சொல்றாள் தார. எப்பேற்பட்டவன் தெரியுமா வாலி ராமன்? ஒரு வெய்ய காலத்துல 100 கிலோ மூட்டைய ஒருத்தன் தூக்கின்னு போறான் தார் ரோட்ல, காலில் செருப்பு இல்லாம. மேல வெயிட்டு, கீழே சூடு, வெயில் தாங்கல்ல, தாகம் தாங்கல்ல. என்ன பண்றதுன்னு புரியாத கட்டத்துல ஒரு சுமதாங்கிய பாக்குறான். ரோட்ல பார்த்தேன்னா 2 கல்லு நட்டுருக்கும், மேல அப்படி இருக்கு மின்னிக்கும் சில ஊர்ல. அதுக்கு சுமதாங்கின்னு பேர். எதுக்குன்னா அந்த லக்கேஜை நம்மளே வச்சுட்டு நம்மளே எடுத்துக்கிறதுக்கா, இன்னொருத்தர் தூக்கி விட வேண்டாம். இந்த கீரை காடி கரிகா காடிலாம் கூடையை பிடிச்சி இறக்கி விடும்பா பார்த்தீங்களா, அதுக்கு இன்னொருத்தர் தேவையில்லை, அதுக்கு நம்மளே வச்சுட்டு எடுத்துக்கலாம். அது மாதிரி ஒரு சுமதாங்கியை பார்த்தா அதுல அந்த மூட்டையை வச்சான். பக்கத்துல ஒரு ஆலமரம் இருந்தது, பக்கத்துல ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்துல இறங்கி கைகால் அலம்பி ஜலத்தை குடிச்சுட்டு அந்த ஆலமரத்துல எப்படி ஓய்வு எடுத்துக்கணும், அது மாதிரி வாழ்க்கையாகிற பாதையில குடும்பமாகிற சுமைய சுமந்துன்னு போற நமக்கு கஷ்டமாகிற வெயில்லேந்து காப்பாத்தி ஓய்வு எடுக்கக்கூடியதான ஆலமரம் ராமனுடைய கால் 2. நிவாச விருக்ஷசாதூனாம் ஆபன்னானாம் பராகதிஹி ஆர்த்தானாம் சம்ஸ்ரயஸ்சைவ யசஸ்சைக பாஜனம். நீ சொன்ன அந்த ராமனை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ந விஷாதஸ்த்வயா காரியஹ ராகவம் பிரதிமத்கிருதே தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச கதம் பாபம் கரிஷ்யதி. அப்படிப்பட்ட ராமன் என்னை யுத்தத்தில் அடிச்சான்னா நீ அவனை கோச்சுக்காதேன்னா யார்? வாலி சொன்ன வாக்கு மூலமே. ஏன்னா ராமன் என்னை அடிச்சா காரணம் இல்லாம என்னை அடிக்க மாட்டான். கிருத்தஜன் ராமன், தர்மம் அறிஞ்சவன். கிருத்தஜன்னா செய்நன்றி மறவாதவன் அர்த்தம் இல்லைங்க. கிருத்தம் ஜானாதீதி கிருத்தஜா. இவன் புண்ணியம் செஞ்சவன், இவன் பாவம் செஞ்சவன்கிறது ராமனுக்கு தெரியும். அப்ப என்ன அடிச்சான்னா அதுல இந்த காரணம் இருக்கு. இதெல்லாம் சொல்ல அதனாலதான் உன்னை போகாதேன்னு சொல்றேன். அவளுக்கு தெரியுமோ? அது மீறி வந்தான் சண்டை. ஒரு கட்டத்தில் சுக்ரீவன் பழையபடி வீக் ஆயிட்டான், வாலி பலமாயிட்டான். திரும்பி பார்த்தா பகவான் எடுத்து ஆர்த்தம் திருஷ்ட்வா ஹரீஸ்வரம் ததசரஞ்ச வீக்ஷதே ராமஹ வாலினோ வத காரணாதி ததஸ்திரம் தஸ்ய வீரஸ்ய ஸ்வர்கமார்க பிரதாவனம் ராமபாணாசனக்ஷிப்தம் அவஹதி பரமாங்கதிம் ததோ ராமோ மகாதேஜாஹ ஆர்த்தம் திருஷ்ட்வா ஹரீஸ்வரம். இப்படி கஷ்டத்துல தவிக்கிற சுக்ரீவனை பார்த்தால், பானத்தை பார்த்தால் பேசுவார் ராமர் பானத்தோட. அது கேட்கும். கன்ஃபார்ம் பண்ணியாச்சா, அடிச்சுடலாமா,
வதம் பண்ணிடலாமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுக்கும் அது பானம். ஓகேன்னு சொன்னார் ராமர். அடிச்சது, வாலி கீழே விழுந்தான். அப்படி ஒரு துள்ளி குதிச்சு மார்பிள் என்ன பானம் பாஞ்சிருக்கு. ஒன்றும் உடனே பட்டுன்னு உயிர் போற உடம்பெல்லாம் இல்லை, நோஞ்சான மாபலசாலி. அதனால அப்படி பிறண்டு துள்ளி குதிச்சு இப்படி மார்பில் உள்ள பானத்தை பிடிக்கிறான். அப்படி பிடிச்சு பார்த்தா அதுல ராமா அப்படின்னு எழுதியிருக்கு. இவன் அடிச்சாச்சுன்னொடனே வந்த காரியம் ஆயிடுத்துன்னு லட்சுமண சுவாமியோடு அந்த இடத்த விட்டு நகர்ந்தார் ராமர். ரிஷிமுக பர்வதத்துக்கு போறதுக்கு 4 அடி எடுத்து வச்சிருப்பார். இவன் அந்த பானத்தை பிடிச்சு ராமா அப்படின்னு அதுல எழுதியிருக்கிறத படிச்சானா, வாயால சொன்னானா, எந்த ஜீவன் உயிர் போற சமயத்துல ராமான்னு சொல்றதோ அந்த ஜீவன் முன்னாடி வந்து ராமர் நிற்பார்னு சாஸ்திரங்கள் சொல்றதோ, மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை சொல்லும் தம்மையே தமக்கு நல்கும். அப்படி திரும்பின ராமர் இப்படி திரும்பினார். திரும்பி நேர எப்படி நின்னா வாலிக்கு முகம் தெரியுமோ அப்படி நின்னா. முன்னாடி இப்படி பார்த்தான். ஏற இறங்க மேல மரியாதையோட பேசினா, சுட சுட பேசினா, நிறைய பேசினா. 3 பாயிண்ட் தான் கேட்டது. பாயிண்ட் தான் விஷயம். உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டு, உன் ஸ்டேட்டே வேற என் ஸ்டேட்டே வேற. பூமி ஹிரண்யம் ரூபியஞ்ச, பூமி சம்பந்தமா, பண சம்பந்தமா, ஸ்திரீ சம்பந்தமா, இல்லை உன்னை பற்றி ஏதாவது மீட்டிங்கில் தப்பாக பேசியிருக்கேன்னா உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது. 2வது விஷயம், நான் இன்னொருத்தனோட சண்டை போட்டு இருக்கும் போது நான் உன்னை பார்க்காத போது நீ என்னை அடித்தது யுத்த தர்மப்படி நியாயமானு கேட்டான். கவனிச்சு கேட்டு, யுத்தத்தில் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போடுறத இன்னொருத்தர் என்ட்ரி பண்ணக்கூடாது. ஒருத்தரோட ஒருத்தர் நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் சண்டை போடணும். அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, மிலிட்டரி ரூல்ஸ் எல்லாம் உண்டு. அதன்படி நீ நடந்துட்டியா. 3வது விஷயம், இதெல்லாம் அவசியம் இல்லை. நீ குரங்குன்னு சொன்னேன்னா, உன்னை வேட்டையாடினேன்னு சொன்னேன்னா, என்ன வேட்டையாடி உனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டான். சிலதை மாம்சத்துக்காக வேட்டையாடுவா, சிலதை எலும்புக்காக வேட்டையாடுவா, சிலதை தோலுக்காக வேட்டையாடுவா. எங்க மாம்சத்தை யாரும் சாப்பிட மாட்டா, குரங்கு மாம்சத்தை. எங்க எலும்பை கொண்டு சுகர் ஃபேக்டரியில போட மாட்டா. தூங்கின்னு கதை கேட்கக்கூடாது. சர்க்கரை கலந்து காப்பியில் குடிக்கிறேலே அதில் எலும்பு கலந்துருக்கு. அதனால தான் சர்க்கரை போட்டு நைவேத்தியம் பண்ண மாட்டாங்கிறது. வெல்லம் போட்டு பண்ணலாம், சர்க்கரை போட்டு பண்ணக்கூடாது. சிரார்த்தங்கள்லாம் சர்க்கரை சேர்க்க மாட்டோம். அப்படி நினச்சிட்டு இருக்கேன். இல்லை எங்கள் மாமனார் கல்கண்டு பொங்கல் பிடிக்கும்னு பண்ணி வச்சாலும் வைப்பா. இதுக்கடுத்து சோறு போடலைன்னாலும் போனப்புறம் கல்கண்டு பொங்கலை பண்ணி வைப்பா சில பேர். சுவாமி நைவேத்தியத்துக்கு மடியா பண்ற பதார்த்தங்கள்ல சர்க்கரையை சேர்க்கணும். ஒரு ஆசிரியர் இருக்குமா, அதுல இல்ல, பிரபலமா நாம் சத்தா குடிக்கிறோம்னு நினைச்சுட்டு இருக்கிற தெம்பு பவுடர்கள்லயே இருக்குது. இதை குடிச்சா எனர்ஜி, பாலில் கலந்து குடிக்கலாம். பேரை சொன்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். அதனால வைட்டமின் டி இருக்கு, வைட்டமின் ஏ இருக்குன்னு சொன்ன, அது எதுலேருந்து தயார் பண்ணாங்கிறத தான் பார்க்கணும். இந்த வைட்டமின் டியே எதுலேருந்து தயார் பண்ணா அப்படிங்கிற அந்த மூலத்தை பார்க்காம அந்த பதார்த்தத்தை தொடக்கூடாது. எல்லாத்தையும் பார்க்கறோமோ. அதனாலதான் மிருகப்பிராயமா புத்தி மாறுறது. எதை சாப்பிட்றோமோ அந்த புத்தி தானே வரும். சாத்வீகமா இருக்கணும்னா வெஜிடேரியன் பச்சையை குத்தினா மட்டும் போறாது. உள்ளுக்குள்ள நோண்டின்னு போனா கடைசியில் அது ஷேப்ல தான் போய் முடியும். அது இங்க எலும்பு தோல் பிரயோஜனமே கிடையாது. நாய்த்தோல் உள்பட ஜுவல்லரியில துடைக்கிறதுக்கு வந்துடும். ஜுவல்லரியில் வைரத்தோடு வாங்கினேன்னா கடைசியில் ஒரு தடவை தொடச்சிட்டு கொடுப்பான். அந்த துடைக்கிறதே நாய்த்தோல்ல தான். நாய்த்தோல்ல துடைச்சாதான் பாலிஷ் வரும் வைரத்துக்கு. குரங்கு தோலும் பிரயோஜனம் கிடையாது, மனிதன் தோலும் பிரயோஜனம் கிடையாது. என்ன எதுக்கு அடிச்சேன்னு கேட்டான். 3 கேள்விக்கு ராமர் பதில் சொன்னார். உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டேன். நீ படுத்துன்னு இருக்கிறத இட்வா கூணாமியம் பூமி சசைலவனக், இது எங்க பூமின்னா கிஷ்கிந்த என்னோட ஸ்டேட்டுன்னா. எவரு சட்டம் என்ன தெரியுமோ, இப்ப நாம ஒரு கிரவுண்டு வாங்கணும்.
பத்திரம் வச்சிருக்கோம், என்னோடதுன்னு சொல்றோம். அங்க பத்திரத்திலே என்ன தெரியுமா இருக்கும்? கவர்மெண்ட்டுக்கு வேணும்னா எப்ப வேணாலும் அதை எடுத்துக்கலாம். அந்த ஒரு ஷரத்து இருக்கும். அதுல உங்களுக்குள்ள அந்த நஷ்ட ஈடை கொடுத்துட்டு கவர்மெண்ட் அதை எடுத்துக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கும். அது மாதிரி எல்லாத்துக்கும் யார் ஹெட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அது மாதிரி அந்த காலத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் அயோத்தி. அதனால எங்களோட பூமி இது, எங்களுக்கு நீ கப்பம் கட்டுறோம். ரெண்டாவது கேட்ட, நான் இன்னொருத்தரோட யுத்தம் பண்றதே நான் உன்னை பார்க்காத போது என்ன நீ யுத்த தர்மப்படி அடிச்சது நியாயமானு கேட்டேன். நான் உன்னோட சண்டையே போடலையே, உனக்கு நான் தண்டனை கொடுத்தேன். உடனே அவன் கேட்டான், எனக்கு தண்டனை கொடுக்கணும்னா ரெண்டு கேள்வி இதுல. எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நீ யார்? நான் என்ன தப்பு பண்ணினேன்? அதுக்கு அவர் சொன்னார், உன் தம்பி மனைவிய நீ அபகரிச்சு வச்சிருந்திய யஸ்யத்வம் தரமானஸ்ய சுக்ரீவஸ்ய மகாத்மனஹ ருமாயாம் வர்த்தசே காமாத் சுனுஷாயாம். உனக்கு மனைவி, தம்பி மனைவிங்கிறது மாட்டு பொண்ணுக்கு சமானம் இல்லையா? சாஸ்திரப்படி இந்த 3 பெண்கள்கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துட்டான்னா என்கொயரி பண்ணாம அவனை கொல்லணும்னு மனு தர்மம். ஔரசீம் பகினீம் வாப்பி பாரியாம் வாப்பி அனுஜஸ்ய பிரச்சரேத நரக்காமாது தஸ்ய தண்டோ வதஸ்மிருதா. வயத்துல பிறந்த பொண்ணு, கூட பிறந்த சகோதரி, தம்பி மனைவி, இவர்கள்ட்ட ஒருத்தன் தப்பா நடந்துட்டான்னா அவனை ஆன் தி ஸ்பாட்ல கொல்லணும்னு இருக்கு. நீ நடந்துட்டே கொண்டு. அடுத்தது கேள்வியில கேள்வி, நீ யாருன்னா எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முதல்ல நீ யாருன்னா, நான் அயோத்தி, நீ ராஜா இல்லையே, பரதன் தானே ராஜான்னு. அதுக்கு அவர் சொன்னார், பரதன் நாட்டுக்கு ராஜா, நான் காட்டுக்கு ராஜான்னு. இதுக்கு எங்க பிரமாணம் இருக்குன்னா அயோத்தியா காண்டத்துல இருக்கு. பரதன் புடிவாதம் பிடிச்சு உட்கார்ந்துட்ட உடனே பகவான் தாவாக்கட்டையை பிடிச்சுன்னு சொல்றார், நான் ராஜாவா தானே இருக்கணும். தொம் ராஜா பரதபவ ஸ்வயம் நரானா வன்யானா மகமபி ராஜரான் மிருகானான்னா. நீ நாட்டுக்கு ராஜாவாரு, நான் காட்டுக்கு ராஜாவா இருக்கேன்னா. ஒரு சின்ன உபச்சாரத்துக்கு தான் அது, அப்படி வச்சுக்கோ. ரெண்டாவது, இந்த சட்டங்கள்லாம் மனிதர்களுக்கு தான், குரங்குக்கு கிடையாதுன்னா. வேட்டையாடினேன்னு வச்சுக்கோ. வேட்டையாடினா எதுக்கு வேட்டையாடினு பாரு. கமர்ஷியலா வேட்டையாடுறது வேற, ஹாபியா வேட்டையாடுறது வேற. அதுலயே ரெண்டு உண்டு. இந்த மான் வேட்டையாடி ஒரு பாலிவுட் நடிகர் மாட்டின்றானே, அவன் என்ன கமர்ஷியலாவா வேட்டையாடினான்? திமிரு. உட்கார முடியாது, நண்டு கொடுத்தா வளையல தங்காதுன்பா ஒரு வச்சனம். அது மாதிரி திமிரு. அது கமர்ஷியல் இல்லை. இதை வேட்டையாடி மாம்சத்தை விற்கணும், தோலை விற்கணும், எலும்பை விற்கணுங்கிற அவசியம் கிடையாது. பொழுதுபோக்குக்கு வேட்டையாடுறது. அது மாதிரி வேட்டையாடினேன்னு வச்சுக்கோ. ரெண்டாவது, நான் மிருகம்னு நீ சொல்ற, மிருகம் இல்லை. ஏன்னா எந்த மிருகண்டா சட்டம் பேசியிருக்குன்னு கேட்ட, நீ பேசுற. எப்போ உனக்கு இந்த சட்டம் தெரியறதோ அப்ப அந்த சட்டத்துக்குள்ள நீ வந்துட்டேன்னு அர்த்தம். இதைத்தானே நாங்க சொல்றோம். எப்ப இந்த நாட்டுல வசிக்கணும்னு ஆசைப்படுறாலோ, எந்த உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு சட்டப்படிதான் நீங்க இருந்தாகணும். அது மாதிரி இந்த நாட்டுக்கு வந்தா மட்டும் என் இஷ்டத்துக்கு இருப்பேன்னு சொல்றதெல்லாம் இனி நடக்காது. இந்த நாட்டுல இருந்தா இந்த நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் உண்டு. அந்த சட்டத்தை அங்கீகரிக்கிறவா தான் இங்க இருக்கலாம். ஒரு சட்டம் வேண்டாம, சட்டம் இல்லாத வாழ்க்கை என்ன? மிருக வாழ்க்கைய ஒரு கட்டுப்பாடு. பொதுவா ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, சமூக நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் பேசினா போருமா? எல்லாருக்கும் சமம்ங்கிறது உண்டா கிடையாத? அதுதான் இங்க சொல்லப்படுற விஷயமே. நீ அந்த தர்மத்துக்கு கட்டுப்பட்டவன் அப்படின்னு ஒண்ணு. ராமர் வாயால அந்த தர்மத்தை கேட்ட உடனே அவன் மனசுல அதுக்குள்ள அந்த சமாதானமும் ஆச்சு. நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், நீ என்னை அடிச்சதும் கரெக்டு தான், உன் கையால அடிபடணும்னு தான் நானே வந்தேன். நான் உயிர் போற போக்கில் இதை சொல்லிட்டு போகல, உண்மையாவே தான் சொல்றேன், தாரையை வேணா கேளு. அப்புறம் நீ ஏன் என்னை விஷ கத்தினேன்னு கேட்டேன்னா, நீ பானம் போட்ட உடனே என்ன அது பாஞ்ச வலி தாங்க முடியாம பேசினேன். சராபிகாத்தேன விஜேதசா மயா பிரதூஷிதஸ்துவம் யதஜானதா பிரபோ. வலிக்கிறதே என்ன பேசுறோம்னு யாருக்குமே தெரியாது. ஊசி போடுறதே அம்மாவை பிடிச்சிக்கோன்னு டாக்டர் சொல்லுவார். என்ன பிடிக்காதேங்க அந்த குழந்தை பிடிச்சினான்னா
கண்ணாபனான்னு வெய்யும் அம்மாவை. அதுவும் கிராமத்தில் வளர்ந்த குழந்தையா இருந்ததுன்னா கொச்ச வார்த்தையால வெய்யும். அப்ப அந்த குழந்தைக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தமா? வலி, அது வலியினால சொல்றது. அது மாதிரி நான் வலியினால வேசேன்னு சொல்ல பகவான் சமாதானமாக வாலி தார வந்து கதறினான். சொன்னேனே போகாதேன்னு சொன்னேனே கேட்கல. இப்ப யார் இருக்கா எனக்கும் அங்கதனுக்கும்? யார் இருக்கா? யார் பார்த்து? நீ பாட்டுக்கு போயிட்டீங்க, யார் பார்த்துப்பா, இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு வருத்தப்பட்டு அப்புறம் அங்கதனை சமாதானப்படுத்துன்னு சொல்லி அங்கதனை சமாதானப்படுத்தி அப்புறம் வாலி பானத்தை எடுத்த உடனே அவன் மேலே கட்டி பிறண்டு ரத்தங்கள்லாம் பாஞ்சு இவளை பிரிக்கவே முடியல வாலிட்டேந்து. உத்தாபயாமா சுரதீன சத்வாம் மந்திரி பிரதானா கபி வீரபத்னீம் ததர்ஷ ராமம் சரச்சாபபாணிம் ஸ்வதேஜசா சூரியமிவஜ்வலந்தம் அதிருஷ்டபூர்வம் புருஷ பிரதானம் அயம் சகா குஸ்த இதி பிரஜஜ்ஞே தொமப்பிரமேயஸ்ச துராசதஸ்ச. ஒரு கணவனை பறி கொடுத்த நிலையில ஒரு பெண்ணு பேசுற வார்த்தைகளா அது ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காள் ராமன். உன்னைய மாதிரி ஒரு உலகத்துல ஒருத்தன் உண்டா ராமான்னு கேட்டான். தொமப்பிரமேயஸ்ச துராசதஸ்ச ஜிதேந்திரியஸ்ச உத்தம தார்மிகஸ்ச அக்ஷய கீர்த்திஸ்ச விசக்ஷணஸ்ச க்ஷிதிக்ஷமாவான் க்ஷதஜோபமாக்ஷः त्वमात्तबाना सनबानपाणिः येनैकबाणेन हतः प्रियो मे तेनैकमां त्वं जहि सायकेन हतागमिष्यापि समीपमस्य நமாமிருதே ராமரமே தவாலி. இதெல்லாம் அந்த ஸ்லோகங்கள்லாம் கோடிக்கணக்கான மதிப்பு உள்ள ஸ்லோகங்கள். அவ்வளோ கொண்டாடுறான். உன்னை மாதிரி ஒருத்தர் உண்டா, உன்னை மாதிரி ஒரு பெருமை உண்டு, உலகம் உள்ள பர்யந்தம் அக்ஷய கீர்த்திச்ச. உன் பேரை சொல்லு ராமா இப்படிலாம் சொல்லி எந்த பானத்தினால வாலியை அடிச்சியோ அந்த பானத்தினால என்ன அடி, நானும் கிளம்பி வாலியோட போறேன். என்னை விட்டுட்டு வாலி தவிப்பான், ஒரு மனைவியை விட்டுட்டு கணவன் எவ்வளோ தவிப்பாங்கிறத நான் உனக்கு சொல்ல வேண்டாம் ராமான். நீ சீதையை விட்டு எவ்வளோ மன்னார். உலகத்திலேயே புண்ணியம் எதுன்னா கணவனையும் மனைவியும் சேர்த்து வைக்கிறதா. தாரப்பிரதானான் நகிதான மன்யதி பிரதிருஷ்யத்தே ஞானவதாம் ஹி லோகே இப்படிலாம் சொல்ல ஆஞ்சநேய சுவாமியை விட்டு சமாதானப்படுத்த சொல்லி அங்கதனை விட்டு வாலிக்கு சம்ஸ்காரம் பண்ணிட்டு கவோ கவாக்ஷோ கவயஹான்னு 8 குரங்க வச்சிருந்து சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. அபியசிஞ்சந்த சுக்ரீவம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா. யதோக்தமான முறையில் பட்டாபிஷேகம் ஆச்சு அப்படிங்கிற பர்யந்தம்